ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. கடலலையே கொஞ்சம் கருணை காட்டு, கடலலையே கொஞ்சம் கருணை காட்டு. ஸ்ரீ சிவசங்கரிடம் என் இசை ஒலி தேட, கடலலையே கடலலையே கடலலையே. இதே மாதிரி ஒரு பாட்டு சம்ரஷ்ணாவில் இருக்குது, நீலாங்கரை காற்று. நீலாங்கரை காற்றே நீலாங்கரை காற்றே கொஞ்ச நேரம் நில்லு, நீங்கி போரே சொல்லு. சிவசங்கர் பாபாவை பார்ப்பாயா, அந்த சிவசங்கர் பாபாவை பார்ப்பாயா, பார்த்தால் நான் படும் பாட்டினை சொல்வாயா, அவர் பதிலேதும் உன்னிடம் சொன்னால் இந்த பேதையிடம் வந்து சொல்லு சொல்லு. நீலாங்கரை காற்றே நீலாங்கரை காற்றே கொஞ்ச நேரம் நில்லு, நீங்கி போரி சொல்லு. ஆராத என் மன புண்ணு அதை ஆற்ற மருந்தில்லை, அழுது புலம்பும் என்னை வந்து தேற்றுவாரும் இல்லை. கோயில்கள் தோறும் சென்று நானும் கும்பிட்டு பார்த்தேனே, கும்பிட தகுந்தோரின் காலில் நானும் கண்ணீரை விட்டேனே. புன்னையாற்ற வழி இல்லை, என்னை தேற்ற மொழி இல்லையே. இதை பாபாவிடம் போய் சொல்லு, அவர் பதிலேதும் உன்னிடம் சொன்னால் இந்த பேதையிடம் வந்து சொல்லு சொல்லு. நீலாங்கரை காற்றே நீலாங்கரை காற்றே கொஞ்ச நேரம் நில்லு, நீங்கி போரி சொல்லு. நான் யார் என்று அந்த பாபாவுக்கே தெரியும், துன்பம் எப்படி வந்தது என்றும் அந்த தெய்வத்துக்கே புரியும். அவரடி வீழ்ந்து நானும் அழுது புலம்ப விழைகின்றேன், பலனை அவரிடம் கேட்டு புதிய வாழ்வை தொடங்கிடுவேன். இதை பாபாவிடம் போய் சொல்லு, அவர் பதிலேதும் உன்னிடம் சொன்னால் இந்த பேதையிடம் வந்து சொல்லு சொல்லு. ஆற்ற வழி இல்லை, என்னை தேற்ற மொழி இல்லையே. இன்னொரு பாட்டு இது சம்ரஷ்ணாவில், கரையொன்று கண்டேன். எல்லா பாட்டும் தெரிஞ்சவன் நான் தான், எங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. கரையொன்று கண்டேன் கரையொன்று கண்டேன், கரையாத மனம் கூட கரைகின்றதிங்கே, கற்பாறை நீராகி விடுகின்றதிங்கே. கரை ஒன்று கண்டேன் கரை ஒன்று கண்டேன், கண்ணீரில் கரையாத பாவம் இந்த கரை வந்து நின்றாலே பிடி சாம்பல்லாகும். என்னாலும் குறையாத சோகம், என்னாலும் குறையாத சோகம், இங்கு இளைப்பாற வந்தாலே சொல்லாமல் போகும். இளைப்பாற வந்தாலே சொல்லாமல் போகும். கடல் நீரில் கரையாத கரையும்
இந்த கரை வந்து நின்றாலே தானாக மறையும் உடல் கொண்ட 1,00,00,000 குறையும். இங்கு ஒரு நொடியில் குணமாகும் நலம் வந்து நிறையும். ஒரு நொடியில் குணமாகும் நலம் வந்து நிறையும். நீலாங்கரை கண்ட போது நெஞ்சில் நிற்கின்ற அமைதிக்கு இணை எங்கு ஏது? பாபாவின் திருப்பேரை ஓது. நீ பார்க்கின்ற இடம் தானே தெய்வத்தின் வீடு. பார்க்கின்ற இடம் தானே தெய்வத்தின் வீடு. தியாகத்தின் திருமூர்த்தி பாபா உயிர் தித்திக்க தித்திக்க தமிழ் பேசும் பாபா. யாகத்தின் பெருஞ்சோதி பாபா போல யாருண்டு கரை சேர்க்க கடை தேரலாம் பா. யாருண்டு கரை சேர்க்க கடை தேரலாம் பா. கரையொன்று கண்டேன் கரையொன்று கண்டேன். அந்த காலத்தில் நிறைய சாங்ஸு சம்ரஷ்ணா இருக்கும். நீலக்கடலின் ஓரத்தில் டியூனில் இருக்குது. சிவசங்கர் ஒரு யோகியடாயின் சிந்தனையில் இவர் தியாகியடா. தவ மகன் இவரது வார்த்தைகளில் தாயினும் அன்பு தொனிக்குமடா. கண்பட்டாலே பாபம் போம், கைப்பட்டால் நம் நோய்கள் போம். கால்பட்டாலே பால் பெருகும், இவர் காதில் பட்டால் வினை கருகும். முல்லை சிரிக்கும் இதழ்களிலே முத்தின் வரிசை ஒளிருமடா. தாமரை மலர்ந்த பதங்களிலே நான்மறை தஞ்சம் அடைந்ததடா. பொன்னும் பொருளும் தான் விரும்பார், பூப்பழம் எதுவும் தான் கொள்ளார். அல்லும் பகலும் உழைக்கின்றார், ஆசிகள் வாரி இறைக்கின்றார். ஆதிசங்கர தேவனடா இவன் அகிலம் வந்தது யோகமடா. அந்த ஜோதி ஸ்வரூபன் ஸ்ரீ ஐயப்பன் சொன்னால் சொன்னது பலிக்குமடா. சிவசங்கர் ஒரு யோகியடா. ஒரு கடல் இருக்குது. கடலில் தண்ணி கடியில் யாராவது மூழ்கிட்டான்னு வை, அவன் தலைமையிலேயே போட்டு கப்பல் போனால் கூட அவனை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவன் போயிட்டான். அதனால் என்ன பண்ணணும், கையும் காலையும் அடிச்சுக்கிட்டு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்தின்னு இருக்கணும். ஒருத்தன் கடலில் மாட்டிக்கிட்டான்னா கைங்காலம் முடிச்சு உதவி உதவியும் கத்திட்டு இருக்கணும். யாரோ ஒருத்தன் பார்ப்பான், அங்கே ஏதோ தெரியுது, ஏதோ குரல் கேட்குதுன்னு சொல்லி வருவான். அவனுடைய அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாதாரண போட்டுக்காரன் வரலாம், இல்லை ஒரு பாய்மர கப்பல்காரன் வரலாம், இல்லை பெரிய கப்பல்காரன் ஒரு ரெஸ்கியூ போட்டை அனுப்பிச்சி பைனாக்குரலில் பார்த்துக்கிட்டு கரெக்டாக நீ வந்துட்டியான்னு கப்பலில் ஏற்றின்னு உனக்கு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு 3 ஸ்டார் க்ரூஸில் உன்னை தூங்க வச்சு கொண்டு போய் கரையில் சேர்த்துடலாம். ஸோ த ஒன்லி கண்டிஷன் இஸ் நீ வந்து தண்ணியில் சிங்க் ஆகக்கூடாது. அப்படி பவசாகரத்தில் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கணும். அவ்வளோதான் ஆன்மீகம் கூட. ஆன்மீகம் என்பது வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்துன்னு தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் பிக் ஆர் ஸ்மால் வில் ஆல்வேஸ் பி தேர் இன் எனி ஒன்ஸ் லைஃப். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு கடலில் அலையும் இருக்கும், சுழலும் இருக்கும். அலையும் சுழலும் இருக்குதுன்னு அந்த மீன் வெளியே வந்துச்சுன்னா செத்து போயிடும். அதனால் என்ன தான் அலையும் சுழலும் இருந்தால் கூட மீன் அதுக்குள்ளே தம் கட்டணும். இப்போ மீனை பொறுத்த மாத்திரம் தண்ணியில் தான் வாழும், தண்ணியில் தான் சாப்பிடும், தண்ணியில் தான் தூங்கும், தண்ணியில் தான் இனப்பெருக்கம் செய்யும், எல்லாம் செஞ்சிட்டே இருக்கும். கரையை ஒதுங்கிடக்கூடாது. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் எவ்வளோ தான் சோதனைகள் வந்தாலும், சோதனைகள் வரும், சோதனைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது. இயேசுநாதர் கூட இன்றைக்கி நீங்கள்லாம் சர்ச்சில் போய் கும்பிட்றீங்க. வாழ்நாள் பூரா அவர் கஷ்டப்பட்டு தான் இருந்தார். ராமர் வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டார். சீதா வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டா. கஷ்டப்படாதவங்கன்னு யாருமே இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு த்ரோட் கேன்சரு, ரமண மகரிஷிக்கு ஷோல்டரில் கேன்சரு,
யாரை சொல்லு, அவங்களும் இந்த மாதிரி தான் ஒரு ஹியூமன் லெவலில். பரமாச்சார் இருந்தார், இந்த கண்ணு சோடா புட்டி மாரி இவ்வளோ பெருசு இருக்கும், இந்த கண்ணு லேசாக கொஞ்சம் தெரியும், கண்ணாடி மாட்டிங்கன்னு உட்காந்துருப்பார். அவருக்கு வந்து லங்கு ஒரு பக்கம் வேலை செய்யாது, கிரானிக் அல்சர் இருந்துச்சு. ஸோ நீ ஒரு கண்கண்ட தெய்வமும் மதிக்கிற எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அவங்க ஒரு வகையில் உங்களை விட மோசமாக தான் கஷ்டப்பட்டுருக்காங்க, உங்களோட மோசமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் எந்த சூழ்நிலையிலும் யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியங்கிற மாதிரி அவங்க கடவுளை விடாமல் படிச்சிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் தேவாரம். நம்மளை பிடிச்சிருக்கிற பாவங்கள் இருக்கு இல்லையா, பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில். அதை கடந்து போகணுன்னா பற்றுக்க பற்றத்தான் பற்றினை, அவ்வளோதான். திருப்பியும் அவங்களால தான் பிடிக்க வேண்டியிருக்கும். பாதகம் மலங்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது. பாதகம் மலங்கள்னாக்கா த பிளமிஷஸ் ஆஃப் வேரியஸ் பேர்த்ஸ்ன்னு அர்த்தம். பாதகம் பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பான், முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு பாரதி பண்ணால் அந்த மாதிரி பாதகம் மலங்கள். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி பாத கமலங்கள். பாத அப்படின்னா பாதம், கமலங்கள்னால் தாமரை பாதங்கள். இப்போ கடவுளுடைய தாமரை பாதங்களை பிடிக்க வேண்டியிருக்கும். அது எங்கேயோ நீ வைகுண்டத்திலையும் கைலாசத்திலையும் போய் பிடிக்கணும்னு இல்லவே இல்லை. அந்த கடவுளுடைய பாதங்கள் இருக்கு இல்லையா, மலர் மிசை ஏகினான் மானடின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, அது உண்டு இதயத்தில் இருக்கு. யோகி ஹிருத் பத்ம வாசினே, யோகிகளுடைய இருதயத்தில் தாமரையின் மேல் இருதய கமலத்தின் மேல் இருக்கக்கூடியவன் இறைவன். அப்போ நீ எந்த கடவுளை எங்கே போய் கோயில் கல் மல்லு எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கிறியோ அவன் உனக்குள்ளே இருக்கான், அவனுடைய இதய கமலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அதனால் நீ எங்கேயுமே ஓட தேவையில்லை, ஒதுங்க தேவையில்லை. என்ன தான் ப்ராப்ளம் இருந்தாலும் உன் லைஃப்பில் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வா. பட் ஆல் த டைம் லுக் இன்சைடு ஃபார் ஹெல்ப், அவ்வளோதான். உனக்குள்ளே நீ ஹெல்ப்பை தேட வேண்டியிருக்கும். ஏன்னா அவன் இங்கே தான் உட்காந்துருக்கான். மனத்தகத்தான் வாய்மையலான், மனதானே மனதில் நின்ற கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. ஸோ யூ ஹாவ் டு சீக் த ஹெல்ப் ஃப்ரம் ஹியர். அதனால் உனக்கும் கடவுளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்ன்றது உன்னுடைய கண்ணுக்கும் காதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுத்துக்கும் இவ்வளோ தானே டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த கண் இருக்கு இல்லையா, இது அளக்கற்றுக்கணும். இந்த கண்ணில் கடவுளே என்னை ஏன்டா பாவி படித்தா எனக்கு இந்த ப்ராப்ளமெல்லாம் இருக்கேன்னு சொல்லி நீ அழக்கற்றுக்கணும். அழக்கற்றுக்கிறது தான் தொழ கற்றுக்கிறது. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் தட். அழுவதும் தொழுவதும் ஒன்று தான். அப்போது எந்த இடத்துல வந்து கண்ணில் கண்ணீர் வந்து நீ நிஜமாகவே கரைந்தால், நான் கரைதல்னால் என்ன அர்த்தம், மலையாளத்தில் கூட எந்தானு கரையுது அப்படின்வாங்க. அது அழுகிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று உன்னுடைய திமிரெல்லாம் விட்டுட்டு மெல்ட் ஆகிறது, கடவுளுக்காக வந்து நீ கரெக்டாக மெல்ட் ஆகிறதுன்ற அர்த்தம். இருந்து கண்ணீர் வழிந்தால் கடவுளுடைய காது இங்கே தான் இருக்குது. சரி ஏதோ ஆகாசத்தில் இருக்கார் கடவுள், நான் இங்கே உட்காந்து கும்பிட்டா அவருக்கு என்ன தெரிய போதான்னு நீ நினைக்கவே வேண்டியதில்லை. வாழ்க்கைன்றது அப்படி தான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே இல்லை. சரணமானால் தந்தால் அடைந்தார்க்கெல்லாம், வாழ்கிற காலத்தில் அவன் ரெண்டு காலையும் பிடிச்சிக்கணும். சரணம் ஆனால் தன் தாள், அவனுடைய பாதங்களை சரணடைந்தார்க்கு எல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரான், மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிறான் உள்ளனாகவே இல்லாததேன்னு தான் ஆழ்வார் பாசனம். அவன் வந்து உன்னை காப்பாற்றுறது மாத்திரம் இல்லை, நீ செத்து போன பின்னால் வைகுண்டத்தில் உனக்காக இடம் போட்டு காத்துன்னு இருப்பான். நான் நம்ம பக்தன் வரப்போகிறான் பாருங்கிற மாதிரி. மக்களுக்கு எல்லாம் வருது, நம்பிக்கை மாத்திரம் வர்றதில்லை. ஈவன் கோயிலுக்கு போகிறதெல்லாம் கூட யாரோ பெரியவங்க சொல்லிட்டாங்க அந்த கோயிலுக்கு போகணுன்றதுனால போகிறாங்க. எத்தத்தினா பித்தம் தெளியோங்கிற மாதிரி. இவங்க நிஜமாகவே அந்த கோயிலையோ இல்லை நம்முடைய ப்ரேயரில் அந்த பவர் இருக்குங்கிறதையோ நம்புறதில்ல. என்றைக்கு இவங்க நம்ப ஆரம்பிச்சிடறாங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ரிசல்ட் கட்டாயம் வரும், வராமல் ஒன்றும் போகாது. சும்மா இந்த ஒளவலாட்டிக்குன்னுவாங்க, அந்த மாதிரி ஒரு உப்புக்கு சப்பானின்றாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் ப்ரே பண்ணால் ஒன்றும் நடக்காது. யூ ஹேவ் டு மெல்ட். அந்த அளவுக்கு நீ நைந்து நைந்து உருகி ஊற்றெழும் கண்ணீர் அதனால் கரமலர் மொட்டித்து அரகராவென்று அரற்றி வம்மின் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டா என்ற மாதிரி. கண்ணில் தார தாரையாக தண்ணி வரணும், கையை இப்படி வச்சுக்கணும், கரமலர் மொட்டித்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் நைந்து நைந்து குமரி குமரி அழுவுறது. இதெல்லாம் பண்ணாக்கா அவன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். நான் கூட ஒரு மாதிரி தான் ஒரு வேல்யூ பர்சனாக தான் இருந்தேன். எனக்கும் கல்யாணம்லாம் இருந்துச்சு, பையன் பொண்ணுலாம் இருந்தாங்க, பிஸ்னஸில் இருந்தேன், எல்லாம் தான் இருந்துச்சு. 26 ஜனவரி 1984 ரத்னகிரியில் என்னுடைய அபிஷேகம். முருகன் கோயில் இருக்கு இல்லையா, ராணிப்பேட்டை பக்கத்தில் ரத்னகிரி, அங்கே என்னுடைய அபிஷேகம். சாமியார் 1968 மலை மேலே உட்காந்துட்டார். எலக்ட்ரிசிட்டி போர்டில் கலக்காக இருந்தார். ஒரு நாள் பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டார். அவர் வேலூர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஆற்காடு வீராசாமி கூட வேலை செஞ்சுருந்தார். ஸோ
ஸோ அடுத்த 1 மணி நேரம் திருப்பியும் ஊருக்கு ஏன் போகணுன்ட்டு சின்ன மலை, அது மலை மேலே ஒரு 8 அடிக்கு 8 அடி சுண்ணாம்பு கோயில் தான் இருந்துச்சு. அது மேலே ஏறி போயிட்டு, ஐரே கற்பூரம் காட்டு அப்படின்னாரான். முல்லையரே கற்பூரம் இல்லைங்களேன்னாரான். அவனுக்கே கற்பூரம் இல்லை, அவன் எனக்கு என்ன கொடுக்க போகிறான் அப்படின்னாரான். அவ்வளோதான். அப்போ முருகன் கையில் இருந்த வேல் இப்படி அசைஞ்ச மாதிரி ஆண் கத்திக்கிட்டு போய் அப்படியே முருகன் மேலே விழுந்தார். இதை பார்த்து ஐயரு ஊருக்குள்ளே ஓடி போயிட்டார். 4 கிலோமீட்டர் தான் கீழ்மின்னல். சச்சிதானந்துக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு உக்ரோஷமாக இருந்திருக்குது. அவங்க வர்றபோது அப்பா அம்மாலாம் வண்டி கட்டின்னு வராங்க வேறு பார்க்கறதுக்கு. இவர் போட்டு இந்த பேண்ட்டு சட்டை எல்லாத்தையும் தூக்கி போட்டு முருகன் மேலே இருந்து ஒரு அழுக்கு துண்டை கோமணம் மாதிரி கட்டிக்கிட்டு கண்ணை முறைச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துன்னு இருக்கார். அவங்க அப்பா அம்மாலாம் வந்த உடனே ஒரு கறி கட்டி எடுத்து, நீங்கள் வந்த வண்டி கொடை சாய்ந்ததுன்னாரான். அவங்க வந்த வண்டி கொடை சாய்ஞ்சுதான். அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இவனுக்கு ஏதோ ஒரு பவர் கிடச்சிருக்கு, இல்லைன்னா அங்கே கொடை சாய்ஞ்சது இவங்க எப்படி உட்காந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் எழுதினாராம், இனி இது இங்கே கிடைக்கும், இதை மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னாராம். ஸோ ஐ வில் பி ஹியர் இன் ஸ்போர்ட்ஸ், வந்து மாற்ற முயற்சிக்காதுன்ட்டார். அப்போ எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிளர்க்காக இருந்த ஒரு ஆள், கிராம மணிக்கார் பையன், ஒரு சாதாரணமாக வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலைக்கு போகிற அன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடந்தது. 20th March 1968 இந்த நிகழ்ச்சி அவர் வாழ்க்கையில் நடந்தது. 68லேருந்து ஒரு 32, இப்போ ஒரு 24, 56 வருஷமாக அங்கே தான் உட்காந்துக்கிறாரு. ரொம்ப வருஷம் அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற வரைக்கும் எந்த ஊருக்கும் போனவரே கிடையாது. கும்பாபிஷேகம்லாம் பண்ணப்புறம் எங்கேயாவது போகிறாரு, வந்துடுறாரு, அவ்வளோதான். அங்கே தான் மெயினாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பண்ணுறாரு. ஒரு ஸ்கூல் கட்டிக்கிறாரு, ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருக்கிறாரு, கோயிலுக்கு எல்லா நகையும் பண்ணியிருக்காரு, தேர் பண்ணியிருக்காரு, கோயிலை சுத்தமாக வச்சுன்னு இருப்பார். ரொம்ப இதாக இருக்கும். அவர் பாட்டுக்கு என் கடன் பண்ணி செய்து கிடப்புதேன்னு எல்லாம் பண்ணின்னுக்கிறார். பண்ணாதது எல்லாம் பண்ணிக்கிறார். இப்போ கூட போன வாரம் யாரோ சொன்னாங்க, அவர் வந்து எத்தனையோ அடி உயரத்தில் வந்து அந்த மலை மேலே ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு பெரிய முருகன் சிலையை வைக்க போகிறார். மலேசியாலெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த பத்து கேவ்ஸில் இருக்குது, அந்த மாதிரி பெரிய முருகன் சிலையை வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி நடக்குது? எமை தடுத்து அடிமை கொண்டு. வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உன் ஜாதகத்தில் வரும். எமை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து, உன் கர்மா ஏதாவது இருக்கும், அதை முதல்ல போகணும். அதுக்கப்புறம் தன்னை நினைந்துருக தருகின்றான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. அவருக்கு என்ன இருக்குது? அவருக்கே கூட ஸ்கின் ப்ராப்ளமெல்லாம் வந்துச்சு. ஒரு 20-25 வருஷம் அவர் பண்ணாத வைத்தியம் கிடையாது. அப்படியே இருக்கும், தேமல் மாதிரி இருக்கும். இப்போ தான் எல்லாமே பிங்காக மாறி போச்சு அவருக்கு. இப்போ யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஃபிசிக்கல் சைடு வேறு, ஸ்பிரிச்சுவல் சைடு வேறு. அவங்களுடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட வேலைகள், அந்த அனுபவங்கள் அது வேறு. ஃபிசிக்கல்ன்றது என்ன? இந்த உலகத்தில் ஜனங்கள் மாதிரியே சாப்பிடணும், ஜனங்கள் மாதிரி பேசு, ஜனங்கள் மாதிரி நடந்துக்கோ, இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் லெவலில் செய்யக்கூடியது. இப்போ எக்கோலம் கொண்டால் என்ன, ஏது அவஸ்தைப்பட்டால் என்ன, முத்தன் மனம் இருக்கும் மோனத். எப்படி இருக்கேன்னு ஏன் பார்க்குறேன்? மைண்டு கடவுள்கிட்ட இருக்கும். முத்தன் மனம், முக்தி அடைந்தவனுடைய மனம் மோனத்தேன்னா சைலண்டில் கடவுள்கிட்ட இருக்கும் அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒரு பொம்பளை தயிர் குடத்தை எடுத்துன்னு போகிறா உங்கள் வீட்டு வழியாக, நீ தயிர அப்படின்னு, அவள் பேர் கூட உனக்கு தெரியாது, சும்மா தயிர அப்படின்வான். கரெக்டாக அவங்க வீட்டு வாசலில் நிற்கிறாள் இல்லையா, இத்தனைக்கும் தயிர் குடத்தை சும்மாட்டில் வச்சு கை வீசின்னு கூட நடந்து போயிட்டே இருப்பாள். அந்த மாதிரி எண்ணங்கள் வேறு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டீஸ் வேறு. இது ரொம்ப சாதாரண விஷயம். குடியாத்தில் போய் பார்த்தீங்கன்னா நெருப்பு குச்சி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த வத்திப்பட்டில். எங்கேனா பீடி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எந்தாலும் சிவகாசி அங்கே வாணிப்பாடெலாம் பண்ணினா அவங்க பாட்டிக்கு ஃபிசிக்கலாக ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் வாயில் வந்து என்ன சினிமா பார்த்தையாக்கா அப்படின்னு இருப்பாள். அது மென்டல் ஆக்டிவிட்டி, இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு சாதாரண கிராமத்து ஆளுங்களுக்கு பேரலல் டு அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி இருக்கா? அந்த மாதிரி நீ என்ன வேணால் செய் உலகத்தில், அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. உன்னுடைய மென்டல் ஆக்டிவிட்டி கடவுள்கிட்ட இருக்கணும். அந்த மாதிரி உன்னால் ட்ரைனிங் கொண்டாந்து முடிஞ்சால் இந்த உலகமே தவச்சாலை. இதாடி வளர்க்க தேவையில்லை, காவி கட்ட தேவையில்லை, கையில் வாத்து வாட்டுற குச்சி வச்சுன்னு கோமணம் கட்ட தேவை, எதுவும் பண்ண தேவையில்லை. அதனுடைய போக்கில் உடம்பை விடு, எண்ணத்தை கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உயர்ந்த நிலை ஆன்மீகம். இது தெரியாமல் நான் வந்து பசங்களை படிக்க வச்சு பொண்ணு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு வீடு கட்டிட்டு வாசல் கட்டிட்டு பேங்க்கில் பணத்தெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் போய் கடவுளை தேடுவானே, தேடவே மாட்டேன். எப்போ முடிய போகிறது? கடலில் அலை எப்போ ஓயறது, எப்போ நீ குளிக்க போகிறது? திருவள்ளத்தில் ஒரு சாமி இருந்தார். அவர் பிறப்பால் வண்ணம், குடியாத்துக்காரர். ஒரு நாள் போகிறார், ஜனக மகரிஷியுடைய
பவர் இருக்கிற ஒரு கோயில், திருவலம்னு பேர். திருவலம் கோஆப்ரேட்டிவ் சுகர் மில்லாங்குது இல்லையா, அதான் திருவலம். ராணிப்பேட்டை போகிற வழியில், சித்தூர் போகிற வழியில் இருக்குது. அவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு. அந்த கோயிலில் கூட நந்தி இருக்கிற இடத்துல திருவோடு தான் இருக்கும். ஜனக மகரிஷியுடைய திருவோடுன்னுவாங்க. ஜனக ராஜாவாக இருந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார், அதனால தான் அவர் திருவோடு வச்சுருப்பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அங்கேயே இருந்துட்டார். இருந்துட்டு ஜனங்களுக்கு கையால் வில் கொடுப்பார். எல்லா வியாதியும் சுமாராகும். அதான் கடவுளுக்கு தெரியும் உன்னை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது அவனுக்கு தெரியும். அவர் கையால், அங்கே இருக்கிற சாமி பேர் என்ன, வில்வாதீஸ்வரர். ஸோ இவர் வில்வம் இது கொடுப்பார். பெரிய ஃபேமஸ் அந்த காலத்தில். அவர் ஜனங்கள்லாம் கூட்டமாக போவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வச்சு அந்த கோயிலை கட்ட ஆரம்பித்தார். கோயிலை கட்டுற காலத்தில் அவரே வந்து மண் சுமப்பார், அவரே செங்கல் சுமப்பார். அந்த அளவுக்கு அவரே இன்வால்வ் பண்ணி எல்லாம் செய்வார். நான் ஏதோ பெரிய சாமியார்னு தொப்பி போட்டு உட்காந்துது இல்லை, அவரே வேலை செய்வார். அப்போது சைனா யுத்தம் வந்துச்சு. காமராஜ நாடார் இந்த சாமியாரை போய் பார்த்தா அவங்க பக்தர்கள்கிட்டலாம் கோல்டு வாங்கி தருவார். ஏன்னா யுத்தத்துக்கும் துட்டெல்லாம் உதவாது, கோல்டு தான் வேணும் ஆயுதம் வாங்கிறதுக்கு. அவரை பார்க்கறதுக்காக போகிற போது உடம்பெல்லாம் சுண்ணாமல் பூசிக்கின்னுட்டு இவர் இப்படி வச்சு நின்றுக்கிறார். சாமியார் எங்கே இருப்பாருங்கிறாரு. ஏன் நான் தான் சொல்லுன்னு. காமராஜர் கை, நீங்கள் சாமியார்னா நீங்கள் எனக்கு ₹1 கூட கொடுக்க வேணாம், நான் உங்ககிட்ட யுத்தத்துக்கு ஹெல்ப் கேட்க தான் வந்தேன், இப்படிப்பட்ட ஒரு சாமியாரை பார்த்துட்டே போகிறேன், எனக்கு எதுவும் வேணான்னாரா. இல்லை சொல்லுன்னு அவருக்கு இருக்கிற எல்லோரும் கூப்பிட்டாராம். காமராஜ் நாடார் வந்து யுத்தத்துக்கு கேட்குறாரு. எல்லாம் காதில் கற்று மூகில் கற்று என்னெல்லாம் இருக்குதோ உங்களால் கொடுக்க முடியெல்லாம் கொடுன்னு சொல்லி ஒரு மூட்டை கட்டி இந்த எடுத்துன்னு போனாராம். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவாருங்கிறது தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் துறவரம். அவர் என்ன பண்ணுவார், நம்ம கந்தசாமி கோயில், திருப்பதி கோயில், திருத்தணி கோயில், இது மாதிரி எல்லா கோயிலுக்கும் வெள்ளி தேர் பண்ணி கொடுப்பார். நிறைய கோயிலில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவார், நான் யார் வீட்டுக்காவது சாப்பிட வந்தேன்னா எனக்கு வந்து ஒரு வெள்ளி டம்ளர் வெள்ளி தட்டு ₹100 கொடுக்கணும் அப்படின்வார். எல்லோரும் சாமி நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டா நல்லது நடக்குன்னு கூப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 20 பேர் 30 பேர் வீட்டுக்கு போவார். வெள்ளித்தட்டு ஒரு டம்ளர் ₹100 வாங்கின்னு சும்மா அவங்க கொடுக்குறத ஒரு வாயில் போட்டுன்னுட்டு அதெல்லாம் சேர்த்து உருக்கி வெள்ளி தேர் பண்ணுவார். அந்த ₹100 வச்சு கூலி கொடுப்பார். எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே மீந்து போன வெள்ளி, மீந்து போன காசை தொடப்பத்தில் இப்படி தள்ளிட்டு எடுத்துன்னு போங்கடா, எடுத்துன்னு போங்கடான்னு. அந்த அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் லெவலில் இருந்த மகான்களும் கண்டெம்பரரி டைமில் இருந்தாங்க. அவர் ஒரு காலகட்டம் வர்றபோது அவர் சொல்லிட்டார், நான் வந்து இனிமேல் சைவ கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் வந்து வைத்தியம் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ ஒரு சக்கரம் போடுவார், சடாச்சார சக்கரம். அந்த கோலத்து மேலே நீ உட்காந்து சத்தியம் பண்ணி கொடுக்கணும், நான் இனிமேல் கவுச்சி சாப்பிட மாட்டேன்னு. ஒரு கருப்பு கயிறு கட்டுவார். அப்புறம் தான் இந்த வியாதியெல்லாம் க்யூர் பண்ணுவார். ஜனங்க பார்த்தாங்க, என்னன்னா இந்த சாமியார்கிட்ட போனால் ரோதனையாக்குதுன்ட்டு போகிறதே விட்டாங்க. அவர் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் கொண்டாந்த உடனே ஜனங்களே போகல. கடைசி நாளில் அவர் ஈஓட்டின்னு தான் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட அதே பவர் இருந்துச்சு, விரும்பும் போதி கொடுத்தா நல்லா படுறதுக்கு. ஆனால் இவனுக்கு இந்த டேஸ்ட் பட்ஸ் வேர் ஸோ ஸ்ட்ராங்கு. இவன் வந்து உடம்புல என்ன வியாதி வந்தாலும் தாங்கின்னு கட்சின்னு கொதன்னு இருக்கணுமே தவிர சாமியாரே சொன்ன கூட இவன் அதை விடுறதே இல்லை. நிஜம், இதெல்லாம் எனக்கே தெரியும், அதனால தான் சொல்கிறேன். அண்ணா நகரில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிவகுமார், அவர் திருவலம் கோஆப்ரேட்டிவ் சுகர் மில்ல எம்டியாக இருந்தார். சாமி அவரை கூப்பிட்டு, நீ வந்து தங்கவேல் முருகனுக்கு இங்கே ஒரு கோயில் கட்டணும்னாராம். இவர் கோயில் கட்டார். உடனே அவரை பிடிக்காதவங்க பெட்டிஷன் போட்டாங்க, இந்த மாதிரி இவர் கவர்மெண்ட்டு சக்கரை மில் இடத்துல கோயில் கட்டிட்டாரு அப்படின்னு. உடனே இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அங்கேருந்து தூக்கி இவர் சிவில் சப்ளைஸுக்கு எம்டியாக போட்டாங்க. போய் என்ன சாமி நீ சொல்லி கோயில் கட்டி என்னை சொத்துறாங்கன்னு, அந்த வேலை ஆயிடுச்சு இல்லை போ அப்படின்னு. அதுக்கும் காரணம் இருக்குது. இங்கே நல்ல குருந்தப்ப சாமின்னு ஒருத்தர் மீனாட்சி கணபதி நாடின்னு வச்சுருந்தார் லெஸ் கார்னர் பக்கத்தில். அவருடைய நாடியில் வருது, இந்த மாதிரி போன ஜென்மத்தில் நீ ஒரு குளம் வெட்டுறேன் கோயில் கட்டுறேன்னு வேண்டிக்கினேன், குளமும் வெட்டலை கோயிலும் கட்டலை, அதனால் இந்த பிறவியில் வந்து இன்னும் அடுத்தடிக்கு போகாமல் இருக்கிற. இதுக்கு முன் பிறவியில் நீ சிறுத்தொண்ட நாயனாராக இருந்து 63 நாயனாரில் ஒருத்தனாக இருந்தவன். சிறுத்தொண்ட நாயனான்றவன் பிள்ளைக்கறி கேட்டாருன்னு கூட அதை கொடுத்தவன், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிவபக்தன். அதனால் நீ அந்த ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா கட்டிட்டார்ல சாமி. அதுக்கப்புறம் இங்கே ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு கோயில் குளம் வெட்டினிருந்தாங்க. ஸோ அந்த ஓலையில் வந்தது, நீ போய் அங்கே ₹1 1000 உன் சக்திக்கு ஏதாவது கொடுத்துட்டு இந்த குளம் வெட்டுறதுல என் பங்குன்னு சொல்லி உன் கடன் தீர்ந்துடணுன்னாங்க. அந்த மாதிரி அவருக்கு ஒரு கனெக்ஷன். அவர் சொன்னார், இந்த மாதிரி திருவள்ளம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலாம் இருந்தபோது ஒரு சாமி, அவர் இங்கே ஹவுசிங் போர்ட் சீஃப் இன்ஜினியர் நடராஜன் வீட்டுக்கு வந்துக்கிறாரு,
அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா அப்போல்லோ ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் போனேன். நான் போகிறபோது சிவகுமார் வந்து எழுதி இருப்பார். ஏன்னா அவர் அந்த நேரத்தில் மௌனன்றதுனால எல்லாம் எழுதி காட்டின்னு இருப்பார். அப்போது சாமிகிட்ட இவர் காட்டுறாரு, இவர் வந்து சிவசங்கர் அண்ணா நகரில் இருக்கிறாரு அப்படின்னு எழுதிக்கிறாரு. இவர் இது என்னன்றாரு, அவர் மௌனம் சாமின்ற. நான் இதுக்கு பேரா மௌனம்? வாயில் ஒரு வார்த்தை சொல்கிறத விட்டு 9 பக்கம் எழுதினுக்கணும், இதுக்கு பேர் மௌனமா? இதெல்லாம் மௌனம் இல்லை. எதிராளி நம்ம மூஞ்சில் காரி துப்பினா கூட நம்ம கோபம் வரக்கூடாது, அதுதான் மௌனம். அதாவது யூ ஷுட் நாட் கெட் ஹர்ட் ஈவன் when somebody spits on your face. அதுதான் நிஜமான மௌனம். மௌனம் என்பது ஞான வரம்பு. அதனால் அதுதான் மௌனம். இதெல்லாம் எழுதி காட்டினுக்கிறான் அந்த ஆள். அப்போது இவர் சொல்கிறாரு, இவர் சிவசங்கரா அண்ணா நகர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, அவனை பற்றி நீ என்ன எனக்கு சொல்கிறது, அவன் தான் உன் குரு, அவன் சொல்கிற பேச்சு கேளு அப்படின்னா. அவர் என்னை கூட்டின்னு போன நாளைக்கு அவர் சொல்கிறார், இவர் சொல்கிற பேச்சை நீ கேளு உருப்பிடுவ அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு உதாரணம். இப்படியெல்லாம் நடக்குது. அவர் எந்த பிறவியில் இருந்தார், எப்போ வேண்டிக்கினார் குளம் வெட்டுறேன், எப்போ கோயில் கட்டுறேன்னு வேண்டிக்கினார். இந்த பிறவியில் நல்ல வேலை ஐஏஎஸ் வராரு, ஒரு கோயிலையும் கட்ட முடியுது, குளத்தையும் வெட்ட முடியுது. அதுக்கப்புறம் ஒரு கோயிலில் போய் ஒரு மகான்கிட்ட இருந்துக்கிட்டு தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, கடைசியில் ஏமாந்து போயிடுறாரு. இப்படி தான் எல்லாரும். இந்த வாழ்க்கைன்றது ஒரு பரமப்பது விளையாட்டு. நீ தாயம் போட்டு ஆரம்பிப்ப, நல்லது செய் ஏணி, தப்பு பண்ணால் பாம்பு வாயில் டொயின்னு இறங்கணும். அப்போ எவ்வளோ நாள் தான் நீ பாம்பு வாயில் ஏறி ஏணியில் ஏறி பாம்பு வாயில் இறங்கி எப்போ தான் கேமை முடிக்கிறது? அதனால் நீ என்ன பண்ணும், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திருன்னா சோறு இல்லாமல் இருக்கிறது இல்லை, அனுபவங்களுக்காக ஞானத்துக்கான தேடுதலில் பசியாக இருக்காரு. பசித்திரு. அதுக்கு இந்த கும்பல் கூட்டம்லாம் உதவாது, ஊர்கதை பேசுறதுக்கு தான் உதவுது. அப்போ தனித்திரு. விழித்திருன்னா எப்போ வேணால் அனுபவம் வரலாம். வாசுபதாஸ்திரம் வேண்டி அர்ஜுனன் ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனனுக்கு வர்றான். எதிர ஒரு வேடம் வர்றான், ஆனால் அவர் தான் மல்லிகார்ஜுனர். அது தெரியாமல் வேந்து போகிறான்னா. ஆதிசங்கரர் காசி விஸ்வநாதரை தேடி போகிறாரு. எதிரில் ஒரு சக்கிலியும் வர்றான், 4 வேதங்களை 4 நாய்களை வச்சுக்கிட்டு, தோல் பையில் தண்ணி. இவர் தாகம் உடனே வேணுமா அப்படின்றான். ஆன்றாரு. நீ சொன்னது இந்த உடம்பை பார்த்தா எனக்கு கொள்ளுகிற சிவனை பார்த்தான்றாரு. இவருக்கு தெரியுது எதிரில் சிவபெருமான் தான் நிற்கிறான்ட்டு. அப்போ விழித்திருன்னா இதுதான். நாம் எந்த ஒரு உண்மையை தேடிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த உண்மை வரும். தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். ஆனால் நமக்கு பக்குவம் இல்லைன்னு நம்ம ஏமாந்துடும். ஒரு வள்ளி முருகனுக்காக தான் வள்ளி மலையில் தான் வந்தான். முருகன் வந்தான், ஆனால் கிழவனாக வந்தான். முருகன் அந்த நேரத்தில் எந்த உடம்புல இருக்கானோ அப்படி தான் வருவான் இல்லையா? நீ வந்து கேலண்டரில் பார்த்த மாதிரி முருகர் குட்டி பையனா மயில் மேலே இப்படி வருவார்னு நினச்சிருந்தா உந்தப்பது. அந்த நேரத்தில் எந்த உடம்புக்குள்ளே முருகர் இருந்தார் அப்படி தான் வருவார். உங்களுக்கு ஆன்மீகம் புரியாமல் போகிறதுக்கு இது ஒரு காரணம். நீங்கள் பார்க்குற மாதிரி எந்த கடவுளும் இருக்க மாட்டான். நீங்கள் கேலண்டரில் பார்க்குற மாதிரி அதில் எல்லாம் இருக்கவே மாட்டான். நான் 100 தடவை காட்டிட்டேன். முருகர் என்று எப்படி இருப்பார்? ஒரு மயில் மேலே இருக்கிற ஓம், அதுதான் முருகர். நீ வந்து சினிமாலெல்லாம் பார்த்து சிவகுமாரை போய் முருகன் நினச்சின்னுக்கிறேன். ஜெயலலிதாவையும் கேஆர் விஜயாவையும் வள்ளி தேவியானு நினச்சின்னுக்கிறேன். அப்படி வள்ளி தேவியான 2 மயில் தான். முருகனும் வந்து ஒரு மயில் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஓம்காரம். பிள்ளையாருன்னு சொல்கிற இல்லையா, அவருக்கு தேங்காய் குடுமியோட ஒரு முகம், இங்கே ஒரு ஓம் இருக்கும், கீழே இப்படி உட்காந்துருப்பார், வயிற்றுக்கிட்ட ஒரு ஓம் இருக்கும், மயில் மேலே உட்காரும். மயூர வாகன கணபதினு சொல்லி. நான் எல்லா கடவுளையும் நிஜமாக அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படியே காட்டியிருக்கேன். எல்லாத்தையும் புக்கு கூட போட்டேன் நான், லூமினஸ் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி. மக்களுக்கு கடவுள் புரியல. இவன் இந்த கல்லையும் காயத்துன்னு இருக்கிறத கட்டிக்கிட்டு அதுன்னுக்கிறான், இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. நிஜமாகவே கடவுளையும் எதிரில் வந்தால் கூட எப்படி வள்ளி வந்து ஒரு கிழமை வந்துட்டான், விருத்தன் வந்தான்னு ஏமாந்து போகிறா, வேலன் வந்தான்னு அவளுக்கு தெரியறதில்ல. ஆதிசங்கரர் ஏமாந்து போகிறாரு, அர்ஜுனன் ஏமாந்து போகிறான், எல்லாரும் தான் ஏமாந்து போகிறாங்க இந்த உலகத்தில். ஸோ எந்த தேடுதல் உங்கள்கிட்ட இருக்கோ அப்போ ஆல்வேஸ் யூ ஷுட் பி வில்லிங். சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தார், சோமாசி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். சோமாசின்றது உனக்கு புரியறதுக்காக வச்ச பேர், இல்லைன்னா அவர் பேர் சோமயாஜுலு. யார் வந்து சாம வேதம் படித்தாங்களோ அவங்களுக்கு சோமயாஜுலுன்னு பேர். இந்த சங்கராபரண சினிமா நடித்தான் இல்லையா சோமயாஜுலு, அவங்க கூட அந்த மாதிரி வந்தவன் தான். இங்கே திருவண்ணாமலை போகிற வழியில் சோமாசி பாடின்னு ஒரு ஊர் இருக்குது இல்லையா, அந்த ஊருக்கார் தான் சோமாசி நாயனார். இவருக்கு எப்படியாவது சிவதர்சனம் வேணும்னு ஆசை.
அதனால் சுந்தரமூர்த்தி நாயனை பற்றி கேள்விப்பட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட போகிறாரு. அம்மா ஐயாவை நான் பார்க்கணும், எப்பயும் பிஸியாகவே இருக்கிறாருன்னு. அந்த மாதிரி என்ன சேர்த்துப்பா, அந்த மாதிரி பக்தர்கள் எப்போ பார் சூழ்ந்துன்னுங்கிறாங்க. நான் ஐயாவுக்கு என்ன பிடிக்கும்மா அப்படின்னு. அவருக்கு வந்து பசலைக்கீரை பிடிக்கும்பா அப்படின்னு. இவன் தான் வயல் பூரா பசலைக்கீரை போட்டான். டெய்லி ஒரு மாட்டு வண்டியில் பசலைக்கீரை கொண்டு இறக்குறது. அந்த அம்மா ஒரு நாள் பசலைக்கீரை கூட்டு, ஒரு நாள் குழம்பு பொரியல். சுந்தரமூர்த்தியானார் பார்க்குறாரு, ஏன்னா அதை டெய்லி இந்த மாதிரி வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. ஒரு ஒய்ஃபு வரேன் கதைக்கு பயப்படாது. ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்டு மாமியார் வீட்டுக்கு போனாலாம். அப்போ சொன்னாலாம், எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு பிரியமாக எல்லாம் சமைச்சு போடுவா, நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுங்க, அப்போ தான் அவன் திருப்தியாக இருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ மாப்பிள்ளை வந்தான்னு சொல்லிட்டு மாமியார் வந்து இவனுக்காக கொழுக்கட்டை பண்ணி கொடுத்தான். இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு. கொழுக்கட்டை அப்படின்னா. என் ஒய்ஃபுக்கு போய் அவளுக்கு கேட்கணும், ஏன் இதெல்லாம் கற்றுன்னு கூட அம்மா கிட்டே இது எனக்கு பண்ணி போடலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாமியார் வீட்டிலேருந்து தன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லி இருந்தான். நடுவில் கொஞ்சம் தண்ணி வந்துச்சு, அதனால் ஒரே ஜம்ப் பண்ணுமா, அதனால் ஐத்திரி வச்சா அப்படின்னு. வீட்டில் ஒய்ஃப் கிட்ட போய் ஐத்திரி வச்சா பண்ணு அப்படின்னா. ஒய்ஃபுக்கு எனக்கு தெரியாதுங்க, உங்கள் அம்மா அவ்வளோ நல்லா பண்ணி போடுறாங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாதுங்கண்ணா. அவளை போட்டு அடின்னு அடிக்கிறான். மூஞ்செல்லாம் வீங்கி போகுது. பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை வந்து, ஏன்பா அந்த பொம்பளையை போட்டு அடிக்கிற, கோல்கட்டு மாதிரி வீங்கி போய்க்குது பாரு மூஞ்சி. ஒரு பசரிக்கிற டெய்லி வருதா பாரு, கரெக்டாக வந்துடும். அப்போ அவர் கேட்குற என்ன விசேஷம்ன்ட்டு. யாரும் தெரியலிங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டோம். நான் சொன்னேன், டெய்லி கொண்டு வந்து கூட்டு போய்க்கிறேன், நாளைக்கு அவன் வந்தால் வந்து பார்க்க சொல்லணும். மறுநாள் சோமேசன் நேரம் வர்றார். உனக்கு என்னையா வேணும், என்ன ஏன் இந்த மாதிரி கீரை கட்டு போட்டு அடிக்கிறேன்ட்டு. எனக்கு சிவதரிசனம் வேணுங்க, உங்களால் அது வாங்கி தர முடியும்னு தெரியும் அப்படி. என்ன ஆனாலும் என்னை விடாம அப்படின்னு. அப்படி சரி, ஒரு சோம யாகம் பண்ணு அப்படின்னு. ஸோ ஒரு சோம யாகம் பண்ணுறாங்க. எல்லாம் முறைப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த யாகம் முடிய போகிற நேரத்தில் சிவபெருமான் பார்வதி 2 பேரும், ஒரு ஹரிஜன் அவனுடைய ஒய்ஃபு, 4 நாய்கள் 4 வேதங்களோட யாகசாலைக்குள்ளே வர்றாங்க. அங்கேருந்து அந்த வேத பண்டிதர்கள் ஐயருங்கெல்லாம் வந்து ஐயோ அபச்சாரம் எல்லாம் ஓடி போடுறாங்க. சோமசனாயர் சுந்தரரை பார்க்குறாரு, அப்படியே உட்காந்துக்கிறாரு. இவரும் உட்கார்றாரு. எல்லாரும் போகிற வரைக்கும் காத்துன்னுட்டு அவங்க சிவனும் பார்வதியும் 4 வேதங்களாகவும் மாறி தரிசனம் கொடுக்குறாங்க. இப்படிலாம் இருக்குது. அதனால் இந்த உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பேரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்துன்னு திருவுருள் இருக்குது. எப்பயும் உருவத்தை பார்த்து எடை போடாத, தவளுண்டு கடையா நீ இல்லைன்னா அவ்வளோ பெரிய தேர் ஓடாதுன்னு அர்த்தம். அதனால் யாரையும் நீ சின்ன ஆள் பெரிய ஆளுன்னு நினைக்க தேவையில்லை. ஒரு சின்ன பையன் வர்றான், தவளுண்டு இருக்கான், வாமன அவதாரம் எடுத்து வரான். ஆனால் அவன் பாரு விஸ்வரூபம் எடுத்து ஒரு அடி 6 மண்ணிலேருந்து 2வது அடியில் விண்ணிலேருந்து 3வது அடிக்கு பலிச்சக்கரை வச்சு தலைமையிலேயே வைக்கிறானா இல்லையா, காலை வைக்கிறானா இல்லையா. சூரபத்மன் முருகனை ஏதோ சின்ன ஆளுன்னு நினச்சிக்கிட்டு ஏமாந்து போகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியுது, பாலகன் என்று ஏமாந்தேன், மூவருக்கும் மேலான மூர்த்தி என்றோ பண்ணுறான். சிவன் விஷ்ணு பிரம்மா எல்லாரும் விட பெரிய மூர்த்தி வந்தான், நான் இவனை போய் சின்ன பையனு ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு சூரபத்மன் சார் மாதிரி கந்தபுராணத்தில் டைலாக் வரும். அதில் ஜனங்க பொதுவாக இந்த வேஷங்கள் இதெல்லாம் பார்த்து ஏமாந்து போகிறதுனால அவங்களுக்கு நிஜமான விஷயங்கள் எல்லாம் தெரியறதில்ல. அதனால் ஆன்மீகத்தில் உனக்கு தேடுதல் இருந்தால் விழித்திருன்னா அதுதான் அர்த்தம். இன் எனி ஃபார்ம் எனிவேர் தி எக்ஸ்பீரியன்சஸ் மே கம். அண்ட் இஃப் யூ ஆர் ரியலி ஃபோக்கஸ்ட் அண்ட் டிட்டர்மின், உனக்கு அந்த தரிசனம் கட்டாயம் கிடைக்கும். இல்லைன்னு நீ ஏமாந்துடுவேன். நீ எதை தேடியும் அது வரும், ஆனால் நீ ஏமாந்து போயிடுவேன். அதனால் ஆன்மீக தேடுதலில் இந்த மாதிரி பல நுணுக்கங்கள்லாம் இருக்குது. இது மக்களுக்கு தெரியாது. சரி, இப்போ நான் உட்காந்துக்கிறேன், ஏதோ ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிறேன், ஜாலியாக உட்காந்து இருக்கேன். இப்போ ஒரு சாதாரணமாக யாரோ ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு சாமியார்னா அவர் ஒரு தாடி வச்சுருக்கணும், காவியெல்லாம் கட்டியிருக்கணும், இல்லை மொட்டை போட்டுக்கணும், கழுத்தில் நிறைய மாலெல்லாம் போட்டுருக்கணும், கையில் ஒரு குச்சியெல்லாம் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்வாங்கன்னா ஜாலியாக உட்காந்துக்கிறனா அவனுக்கு இவர் சாமி தானாங்கிறதுலே டவுட்டுக்குது. அவன் எப்போ என்ன பிடிக்க போகிறான் நீ சொல்லு பார்க்கலாம். தே கோ பை தி வேஷம் நாட் விஷயம். அதனாலே ஏமாந்து போயிடுவாங்க. துறவார் துறந்தார் போல் நடிப்பார் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாளரில். எதையும் திறக்கலை,
திறந்த மாதிரி நடிக்கிறான், ஆக்ட் கொடுக்குறான். அவனோட ஃப்ராடு உலகத்திலே இல்லை. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன். மழித்தல்லாம் மொட்டை போடுறது, நீட்டெல்லாம் தாடி வைக்கிறது, ரெண்டுமே வேண்டியதில்லை. உலகத்தில் எது அதர்மமோ அதெல்லாம் விட்டுடு அப்படின்னு அர்த்தம். ஸோ சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எது கரெக்டான துறவரம், எது துறவரம் இல்லைங்கிறது நிறைய இருக்குது. உண்மையான லெவல் என்ன? உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம். ஜனங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணு, ஜனங்களை மாதிரி சாப்பிடு, ஜனங்களுடைய பாஷையை பேசு, அவங்களுக்கு நீ தொண்டு பண்ணு. எக்கோலம் கொண்டால் என்ன, ஏது அவஸ்தை பட்டால் என்ன, முத்தன் மனமிருக்கும் மோனத்து. எப்படி இருக்கான்னு நீ ஏன் பார்க்குறான்? மைண்டு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இல்லையா? கடவுள்கிட்ட இருக்கும், அவனுடைய மைண்டு கடவுள்கிட்ட இருக்கும். அதனால் மக்களுக்கு உண்மையான ஆன்மீகம் புரியாமல் இருக்கிறதுக்கு, அதுவும் இந்த கலியுகத்தில் புரியாமல் இருக்குது. அந்த காலத்தில் ஆதிசங்கர் ஏமாந்து போட்டாருன்றான், அர்ஜுனன் ஏமாந்து போட்டான், வள்ளி ஏமாந்து போட்டான்ற. நீங்கள்லாம் என்ன ஜிஜுபி, நீங்களும் தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டான ஆள் இது இல்லைன்ட்டு. அதனால் உனக்கு என்ன புரிஞ்சிக்கவே முடியாது. ஒன்று நிஜமாகவே என்கிட்ட வேலை ஆகணும்னா நீ ஒன்றுமே பார்த்ததில்லை, நம்பினா போகிறோம். எவ்வளோ நம்புறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நான் படி இழந்துடுவேன். என்ன வேணால் என்னால் பண்ண முடியும். எனக்கு யார் தெய்வமே தேவையில்லை, கொஞ்சோண்டு படி. கேது இவருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். கேதுன்னா யார்? பிள்ளையார். சிவசங்கர் பாபா யார்? பிள்ளையார். என்னால் பண்ண முடியலன்னா யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா பிள்ளையார் தான் தடைகளை உண்டாக்கக்கூடியவர், தடைகளை உடைக்கக்கூடியவர். விக்ன விநாயக பாத நமோசோ. அப்போ பிள்ளையாருங்கிற அந்த ஸ்பிரிட் இல்லையா, கேது, அது எங்கிட்ட இருக்குது. அதனால் எந்த தடையாக இருந்தாலும் என்னால் மாற்ற முடியும். ஆனால் மக்களுக்கு அது புரியாது இல்லையா? அவன் அந்த வேஷத்தை எதிர்பார்க்கணும், அந்த வேஷம் கட்ட மாட்டேன். கேது ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து எல்லாத்தையும் வரவழைக்கும். அதே மாதிரி ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து ஞானத்தையும் வரவழைக்கும். அந்த கேதுதான் இவர். இவர் பூஜையெல்லாம் பண்றதெல்லாம் அவருக்கே பண்ணிக்கிறது தான். இவர் கோயில் கட்டியிருக்காரு, அது இது என்கிறாங்க. ஆனால் இந்த பூஜையெல்லாம் இவரையே இவர் அங்கே உருவகப்படுத்தித்தான் செய்வாருங்கிறது தான் என் கணக்கு. இவரை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கடவுளை பற்றி எங்கே ஆராய்ச்சி பண்ணுறது? கடவுள்கிட்ட போனால் நம்ம விஷயத்தை சொல்லிட்டு பக்குவமாக வந்துடணும். அது மாதிரி தான் உங்கள் பாஸ். கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. கேது ஒரு எம்டியானது. சனின்னா ஊழியர்கள், சுக்கிரன்னா பெண்கள். அப்படிங்கிற மாதிரி கேதுன்னா ஞானம். இவர் எம்டியான இடத்திலிருந்து எல்லாமே வருது இவருக்கு. இவரே எம்டியான இடத்துக்குத்தான் போவார். அதனால் இவர் இவரைத்தான் கும்பிடுவார். இவருக்குள் பகவான் இதை செய்கிறார் அதை செய்கிறார் என்பதையெல்லாம் நான் நம்பலிங்க. அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனால் பகவானுடைய அமைப்புக்குள்ளேயே இவர்தான் போறார். அந்த ஞானம் என்கிற கேதுதான் இவரை ஆட்டி படைக்கிறதுனால இவர்தான் அந்த பகவானே, இவர்தான் அந்த ஞானமே, இவர்தான் எல்லாமே. அந்த எல்லாம் என்பது எதுவும் இல்லாததிலிருந்து வருது. குருன்னு இவருக்கு யாரும் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் குருன்னு இவர் யாரையாவது சொன்னார்னா அது நமக்காக சொல்றதுக்காகத்தான் நான் சொல்லுவேன். இவரை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இவரை மட்டும் ஏத்துக்கிட்டு என்னுடைய பிரச்சனையை தீருன்னா தீர்த்துடுவார். மனிதனா இவரை பார்க்காதீங்க. ஏன்னா இவர் கடவுள். இவரை அப்படியே எடுத்துக்கோங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனமா ஆயிடும். கேது விமோச்சனத்தையும் அருளையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இவர்தான். ஓகே, இப்போ இது எவ்வளோ ஃபாலோ, அதாவது கேட்குற போது ஓகே, ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு இல்லையா? நான் ஜாலியாக உட்காந்துக்கிறேன், என்னை போய் பிள்ளையார் இவர் தான், இவர் யாரையும் கும்பிட தேவையில்லை, இவர் என்ன வேணால் செய்வார், எம்டியாக இருக்கிற இடத்துலேருந்து இவரால் எல்லாத்தையும் கொண்டாந்துட முடியும் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இது நம்புற மாதிரி இருக்கா? ஆனால் அதுதான் உண்மை. சிகாதேவ நாடின்னு ஒன்று குடியாத்தத்தில் இருந்துச்சு. அந்த ஆள் இறந்தார். ஜிசி சம்பந்தம்னு பேர். மகாத்மா காந்தி ரோட்டில் இருந்தார். அதில் வரும், ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் இவரே ஆகி அவனிதனில் அவதரித்தார்னு வரும். அம்மாவுடைய கர்ப்பத்திலேயே இவர் சிவனும் சக்தியும் பெருமாளும் சேர்ந்த விநாயகனாக தான் பிறந்தார். அது வெளிப்படுறதுக்குள்ள காலம் 36 வயசு. ஆனால் பிறக்கிற போதே ஒரு பிள்ளையார தான் உலகத்தில் பிறந்தார் அப்படின்னு வரும். சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம்னா வி நாயகன். தனக்கு மேலே தலைவரே இல்லை, அதுதான் வி நாயகன்ன்றது. அந்த அவதாரமாக தான் இவர் உலகத்தில் வந்தார் அப்படின்னு எப்பயோ வந்துடுச்சு. இதெல்லாம் 1980ஸ்லேயே சொல்லிட்டாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மக்களுக்கு ஒரு சாதாரண நிலையில்
இருக்கக்கூடிய ஒரு சாமியார் வேஷம் கட்டினே யாரையாவது நம்புற அளவுக்கு நம்மள அவங்களால நம்ப முடியல. நீ நம்பாத வரைக்கும் நானும் பண்ண மாட்டேன். உனக்காச்சு எனக்காச்சு, உனக்கு தான் என்கிட்ட காரியம் ஆகணும். why the hell I will try to convince you that I am a big person இல்லையா? ஸோ இவ்வளோ பெரிய இடத்த உண்டாக்கியிருக்கேன், நல்லா யோசனை பண்ணிப்பார். அண்டு எந்த காலத்துலையும் பேங்க்கில் ₹1 கடன் வாங்கினதில்லை, எல்லாத்தையும் அழகழகாக பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் என்கிட்ட சட்டியில் ஏதோ இல்லாமல் அகப்பையில் வந்துச்சு. இது ஒன்று உனக்கு புரிஞ்சாவே என்னை புரிஞ்சுக்கலாம். எதுவுமே இல்லாத இவ்வளோ பண்ணிக்கிற அதானே வந்துச்சு, எதுவும் இல்லாத இடத்துலேருந்து எல்லாத்தையும் வேற கொண்டு வந்துட முடியும்னு சொல்லிட்டு. அப்போ உனக்கு என்னை புரிஞ்சுக்கணுன்னா சரண்டர் ஆக வேண்டியிருக்கும். இந்த சரண்டர் மாத்திரம் எல்லாருக்கும் வர்றதில்லை. இதுதான் ஆன்மீகத்தில் ஜனங்களுக்கு ஒரு உயர்நிலையை புரிஞ்சிக்காமல் போகிறதுக்கும், ஒரு 1.25 சாமியாரையும் 1.5 சாமியாரையும் ரொம்ப பெரிய ஆள் நினச்சி ஏமாந்து போகிறதுக்கான காரணங்கள் இதுதான். இவங்களுக்கு வேஷம் புரியும், விஷயம் புரியாது. ஏன்னா நீ தியானம் பண்ணி ஒரு உயர்நிலைக்கு போயிருந்தா என்கிட்ட உக்காந்தா உங்கள்கிட்ட உன்னுடைய ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அது எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் அம்மீட்டரில் முள் ஆடுமோ அந்த மாதிரி உனக்கு பவர் இருந்தாக்கா எதிரில் நீ உட்காந்தாக்காவே உன் சிஸ்டம் வேலை செய்யும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஆள் பெரிய ஆள் தான், இல்லைன்னா எப்படி நம்மக்கிட்ட இன்டர்னலாக அங்கே உட்காந்துட்டு எப்படி நம்மளை ஆப்ரேட் பண்ணுறாங்கிற அளவுக்கு உனக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுதான் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நிலை. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் மீ பை யுவர் ஸ்பிரிட் அண்ட் நாட் பை யுவர் லிமிட்டட் ஃபிசிக்கல் நாலேஜ். அதை வச்சு எல்லாம் நாலேஜ் பண்ணால் ஒன்றும் மாட்ட மாட்டாங்க. நீ பார்த்த பெரிய மகான்கள் யாரை வேணால் எடுத்துக்கோ. ராமசுரத்குமார் சாமி பிச்சைக்கார நாட்டு இருப்பார், கையில் ஒரு விசிறி வச்சுன்னா அழுக்காக இருப்பார். கோடிசாமி 2 காலையும் தூக்கி அப்படி வச்சுன்னு ஒரு பழுத்து கிளம்பு மாதிரி உட்காந்துருக்கோம். சிவபிரபாகர் சித்தியோகி 700 வருஷம் இருந்தார், 2 அடியில் அப்படியே படுத்துக்கிட்டு உட்காந்து இருப்பார். நீ எந்த பெரிய மகான் பூண்டி மகான் எடுத்துப்பார், அங்கேயே தினமேல உட்காந்துக்கின்னு இருப்பார். இந்த பூண்டி என்ற கிராமத்தில் அவளூர்பேட்டுக்கிட்ட. அப்புறம் சிவபிரபாகர் சித்தியோகி சொல்லிட்டேன். இந்த மாதிரி எந்த ஒரு மகானை நீ எடுத்துக்கோ. சிறுடி பாபா எப்படி இருந்தார், ஒட்டு போட்ட கீஞ்ச துணியெல்லாம் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருந்தார். இன்றைக்கி சிறுடி பாபா வெங்கடாபதியும் ஒன்றுன்ற அளவுக்கு ஜனங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? வெங்கடாபதிக்கு இருக்கிறளவு அங்கே கூட்டமும் வருது, வசூலும் ஆகுது. அங்கேயும் எல்லாம் அழிச்சு தங்கத்திலையும் உயரத்திலையும் பண்ணி வச்சுருக்கிறாங்க இல்லையா? வாழ்ந்த காலத்தில் அவர் விளக்கேற்றத்துக்கு எண்ணெய் கேட்டால் கூட கொடுக்காத உலகம் தானே இந்த உலகம். விளக்கேற்றத்துக்கு எண்ணெய் கேட்டால் கொடுக்கல நாய்ங்க. அவர் தண்ணி ஊற்றி எறி வச்ச அப்புறம் இவங்கெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கினானுங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஆன்மீகம் என்பது ரொம்ப வித்தியாசமான ஒரு பாஷை. இதை சாதாரண ஒரு பாமர நிலையில் இருக்கிறவங்களால ஹை லெவல்ஸை புரிஞ்சிக்க முடியாது. இப்போ பரமாச்சாரியார் இருக்காருன்னா அட்லீஸ்ட் அவரை அவருடைய அந்த சன்னியாச கோலத்தை பார்த்துட்டு அங்கே வரக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் இதை பார்த்து சாமி தாண்டா அப்படின்னு ஏதாவது நம்புறதுக்கு இருக்கும். மற்றபடி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட சரக்கே கிடையாது. அவங்ககிட்ட ஒன்றும் இல்லாதங்கிறத மறைக்கிறதுக்காக தான் அவன் பெரிய பெரிய தாடி அந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பந்தாலெலாம் காட்டுறதெல்லாம் அதுக்காக தான். இல்லை நான் எங்கேயாவது போகிறேன்னு நீயே பாரு, எங்கேயாவது என்னை பார்க்க முடியுமா? நான் இங்கே தான் இருப்பேன், வந்தா வா. நான் எங்கேயுமே போகிறது இல்லை, நான் யாரையும் கூப்பிட்றது இல்லை. நான் வடாக்காடு மாவட்டம், எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழிக்குது, வந்த மாட்டை கட்ட மாட்டேன், போன மாட்டை தேட மாட்டேன். யாராவது வந்தால் அவங்கள நான் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி வைக்கிறது இல்லை. என்கிட்ட இது வரைக்கும் 50 லட்சம் பேர் போட்டானுங்க. நான் அவங்கள தேடி போகிறது இல்லை, எங்கே போச்சு நம்ம கண்ணுக்குட்டி மாடுலாம் காணுமேன்ட்டு. அதுவும் என் வேலையில் வர வேறு. ஐ நெவர் போயிட்டியா போயினே உனக்கு அவ்வளோதான் பாக்கி, நீ போயிட்டேன், எனக்கு என்ன அதை பற்றி வந்தியா வா. எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான் இங்கே. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வந்தால் ஒரு உயர்ந்த ஆன்மீகம் என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். அது வரைக்கும் இந்த ஆன்மீகம் இப்படி தான் ஏமாந்துன்னு இருக்கும். நமக்கு என்ன போச்சு, நம்ம வேலையை நம்ம செய்கிறோம். அடுத்த கேள்விக்கோ. என்னுடைய ஆன்மீகம் உங்களுக்கெல்லாம் புரியாது, வெயிட் பண்ணுங்கள், என்னைக்காவது புரிஞ்சால் நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் என்னால் பண்ண முடியலன்னா யாராலையும் பண்ண முடியாது. நிஜமா ஐ எம் ஸோ பவர்ஃபுல். பட் நான் என் டேர்ம்ஸில் தான் பண்ணுவேன், உன் டேர்ம்ஸில் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு உன் தெய்வம் தேவையில்லையே. நீ ஏதாவது என் ஒண்டியில் பாட போகிற, எனக்கு பாத பூஜை பண்ண போகிற, எனக்கு கிரீடம் வைக்க போகிற, சிம்மாசனம் வைக்க போகிறேன், நான் அதானே நான் காம்ப்ரமைஸ் பண்ணோம். எனக்கு எதுவுமே வேணான்னு நான் உட்காந்துக்கிறேன். நான் தவத்துக்கு சீரியஸான தவத்துக்கு போவேன். இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு பண்ணிட்டு உட்காந்துக்கிறது? கேள்வி. 400 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலைகளை அடைந்த கோடி மகானின் ஆன்மீக பவர் முழுவதையும் ஒரு தகடை வைத்து மந்திர உச்சாரணத்தின் மூலம் கவர்ந்து செல்ல முயன்ற ஒரு மந்திரவாதியை தங்களுக்குள் இருந்து தங்களை வழிநடத்தும் இன்னர் வாய்ஸ் தான் காட்டிக் கொடுத்தது என்று தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. கோடி மகான் போன்ற மிக உயர்நிலை மகான்கள்
தெய்வ அனுகிரகத்தின் மூலம்தானே தங்களது ஆன்மீக சக்தியை பெறுகிறார்கள். அந்த ஆன்மீக சக்தியினை ஒரு சாதாரண மந்திரவாதியால் அவ்வளவு எளிதாக கவர்ந்து சென்று விட முடியுமா? கவர்ந்து செல்ல முடியாது. ஆனால் இந்த முட்டாளுங்க அப்படி நினச்சிக்கிறானுங்க. நான் கோடிசாமியை பார்க்கறதுக்கு போகிறேன், ஜனங்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. கோடிசாமிக்கு அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு புரியும் தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியாது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணருக்கே கொடுக்க முடியல, நாய் இவனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளோ பெரிய ஆளுங்களுக்கு கொடுக்கறதுக்கே ரூல்ஸ் இருக்குது, இவன் எதிரில் உட்காருன்னு தகுதி வச்சுன்னுட்டு மந்திரம் சொன்னாக்கா என் பவர் அவங்ககிட்ட போடுமா அப்படின்னு திட்டுறாருன்னு அர்த்தம். எனக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. அதே மாதிரி பழமுதிர் சோலைன்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா, கள்ளழகர். அந்த கள்ளழகர் கோயிலுக்கு ஒரு மலையாள மந்திரவாதி உட்காந்துட்டு எதிரில் அந்த எலுமிச்சம்பழத்தையும் தகுதியும் வச்சுன்னு உருவேற்றின்னு இருக்கான். அந்த கள்ளழகரிய பவர் அந்த தகுட்டிலேயே எலுமிச்சம்பழத்தெல்லாம் வந்துடணுன்றதுக்காக அவன் பண்ணிகிட்டே இருக்கிறான். பெருமாளுக்கு தெரியுது. அதனால் அந்த கோயிலில் இருக்கிற ஐயங்காரை கூப்பிட்டு, பட்டாத்திரி கிச்சனில் இருக்கார், அவர்கிட்ட நீ இன்றைக்கி வந்து மிளகு சாதம் தானே பண்ண போகிற, நிறைய மிளகு அரைச்சி சாதம் பண்ணுன்னு சொல்லிட்டு. அவன் அந்த மிளகு சாதம் பிரசாதத்தை சாப்பிட்டு உடனே அவன் கண்ணில் தண்ணி வந்து அவன் கண்ணில் மை வச்சுருந்தான், அதெல்லாம் உருகிடுச்சு. அதனால் யார்கிட்ட அந்த பவர் இருக்கோ அவங்களுக்கு அதை ப்ரெடிக்ட் பண்ணுற வித்தையும் தெரியும் இல்லையா. ஏன்னா மற்ற கோயிலில் இருக்கிற பவர் வந்து ஒரு ஐரி யாகம் வளர்த்து சொம்பில் தண்ணி பிடிச்சி அதை ஒட்டுக்கு மேலே கொட்டி சேர்த்து வைக்கிற பவர், ஸ்டோர்டு எனர்ஜின்னுவாங்க. இங்கே இருக்கிற எனர்ஜிலாம் என்னுடையது, நான் ஆர்கானிக். நான் ஒரு மூச்சு விடுகிற, கை வீசி கால் வீசி நடக்கிற, பார்க்கிற, நுகருகிற, முகருகிற, கேட்கிற ஒரு உயிர் துடிப்புள்ள இறையாற்றல் எங்கிட்ட இருக்கிறது. இது கூட அந்த ஒலியில் வருது. அந்த ஒலியில் ஒரு 2 வரி வருது பாரு. பல தெய்வங்களையும் அந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். இதெல்லாம் என்னை பற்றி வர்றதுன்னா 4ஆம் தேதி, இப்போ தான் 6 நாளைக்கு முன்னால். எல்லா தெய்வங்களுமே அந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாது, அது மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடையாது. நானே சொல்றேன் இல்லை, யாருக்கும் கிடையாது, என்கிட்ட தான் இருக்கு. நானே சொல்றேன், அதுதான் அவங்களும் சொல்றாங்க. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார் அப்படி கூட இருக்கலாம். இன்னும் ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறப்பிலும் நீங்க ஒரு சித்த புருஷராக, மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். அதை பற்றி வேற ஒரு வழியில் வரும். பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், ஆனால் கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறை தன்னிலிட்ட பெயரென உணர்க அப்படின்னு ஒரு சூத்திரம். அப்போது உங்கள் பேர் இருக்கட்டும், என் பேர் இருக்கட்டும், இதெல்லாம் நாராயணன் ஒரு ஆத்மாவை படைக்கிற போது அம்மாவுடைய கர்ப்பத்தில் ஒரு பேர் வைப்பானாம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பேர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமா. அப்போ என் பேர் சிவசங்கரன் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒரு மகிமை இருக்குது. முருகனை பற்றி சொல்கிற போது கோவே சிவசங்கர தேசிகனேன்னு வரும். அப்போ முருகன் குருவாக வர்றபோது அவன் பேர் என்ன, தேசிகனாக வந்தா, குருன்னா தேசிகன். முருகன் குருவாக தேசிகனாக வந்தால் அவன் பேர் என்ன, சிவசங்கர தேசிகனே. அதனால் சிவசங்கர் பாபாங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, இந்த பேரில் கூட பவர் இருக்கு. சுவாமிஜி பிறருக்கு உணர்த்துவதற்காகத்தான் பிடித்திருக்கிறார். இவருடைய உபதேசங்களை கேட்கும் சீடர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்குவமாக இவர் உபதேசிப்பதாக முனிவர் சொல்கிறார். சுவாமிஜியின் உபதேசங்களை உண்மையாக உணர்பவர்கள், கேட்பவர்களுக்கு எந்த வாட்டமும் வராது. அப்படி ஏதேனும் குறைகள் இருந்தாலும் சுவாமிஜியை பார்த்தாலே போதும், அவருடைய உரையை கேட்டாலே போதும், அவர்களை எந்த வாட்டமும் அண்டாது.
காரியம் வெற்றி பெறும். நிறைய பேர் இதை அனுபவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லதே நடக்கும். அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். முனிவர் என்ன சொல்றார்னா, சுவாமிஜியிடம் எந்த பிசகும் இல்லை. இவருக்கு என்ன கட்டளையோ அதை பழுதில்லாமல் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். இது நாள் வரை தெய்வீக பணிகள், சேவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். தெய்வீக பணிகள் இல்லாமல் தான தர்மங்கள், அறப்பணிகள் இவற்றையெல்லாம் கூட செய்து கொண்டிருக்கிறார். இவர் தன்னுடைய விருப்பமுடனேயே இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பாருங்க, முடிச்சல. தன்னை தானே உணர்வதுதானே பிறந்ததன் நோக்கமென்று அறிவாயே. தன்னலமின்றி வாழ்ந்திடத்தானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக. மலப்பரம் பணிந்திடவே மார்க்கமுண்டு, மனதில் நினைத்திடவே மோட்சமுண்டு. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம் சம்ரக்ஷணாயனும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.